இப்ப நம்ம ஐயாட்ட கேளுங்களேன், ஐயா ஸ்டாலின், ஐயா உதயநிதி ஐயாட்ட கேளுங்களேன், மத்திய அரசு தான் எடுக்கணும். நிதிஷ்குமார் எடுத்தார, அது செல்லல. ஏன்னா நீதிமன்றம் தடுக்குது. ஏன் தடுக்குதுன்னா அவன் 50 விழுக்காடு தான் வரையறை கொடுத்துருக்கான் மார்ஜின். இவர் 55 கொடுத்துட்டாரு, எடுத்துட்டாரு, அது கொடுத்துட்டாரு. நமக்கு அப்படி இல்லை. ஏனென்றால் இங்க ஒரு படம் வச்சு பூ போட்டம் பாருங்க. இவர் யாருன்னு தெரியுதா? இவர்தான் இட பங்கீட்டின் நாயகன். இவன்தான் பெரியார் மாதிரி இருப்பாரு. இவர் பெரியார் இல்ல, இவர் தமிழ் இனத்தின் பெரியார். இவர் உண்மையிலேயே நம்முடைய தாத்தா ஆனமுத்து என்கிற பெருந்தகை. அந்த ஒற்றை மகனின் போராட்டம், புரட்சிகர போராட்டம், உழைப்பின் பயன்தான் நாம் எல்லோரும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடப்பகிர்வு பங்கீடு என்பதை மான தமிழ் மக்கள் மறக்க கூடாது. விளங்குதா? இந்த மகன் போராடி மண்டல் கமிஷன், எல்லாரும் படிப்பீங்க, அந்த மண்டல் குழு, அவர் தலைமையில் ஒரு குழுவை அமைக்க வைத்தவனே நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள் தான். அன்றைக்கு அவர் போராடிய போராட்டத்தின் விளைவாக 69 விழுக்காடு பெற்று அதை ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி பாதுகாப்பை உருவாக்கியது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். 69 விழுக்காட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. அதுல எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. இது ஆட்சியாளர்களுக்கு நல்லா தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இவர்கள் ஏன் இவ்வளவு ஆண்டுகளாக பெரியாரை பேசி, அண்ணாவை பேசி, சமூக நீதி பேசிய இந்த பெருமக்கள் இவ்வளவு காலமாக சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன?